அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டரில் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அண்ட் தேர் ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் அண்ட் ஆர் நாட்டுங்கிறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அண்ட் தேர் ட்ரூத் டேபிள் இதில் என்னென்னா 6 இருக்குது டாப்பிக்கு. நெகேஷன், கன்ஜங்ஷன், டிஸ்ஜங்ஷன், கண்டிஷனல், பை கண்டிஷனல், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இதில் நெகேஷன் அப்படின்னா என்ன இருக்குன்னா நாட், நெகட்டிவ், சரிங்களா. கன்ஜங்ஷன் அப்படின்னா அண்டுங்கிற மீனிங்குள்ள ஆப்ரேட்டர். அடுத்து டிஸ்ஜங்ஷன்னா ஆறுங்கிற மீனிங் உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிஷனல், பை கண்டிஷனல், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஆறுங்கிறது இந்த 6 இருக்குது, சரிங்களா. இதில் நெகேஷன் அப்படின்னா நெகட்டிவ், எது இருக்கோ அதை நெகட்டிவாக சொல்லணும். ட்ரூ அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ், நெகேஷன் ஆஃப் ட்ரூன்னு ஒரு ஃபால்ஸ், நெகேஷன் ஆஃப் ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கன்ஜங்ஷனுங்கிற அண்டுங்கிற மீனிங் வரக்கூடியது. அடுத்து டிஸ்ஜங்ஷன்னா ஆறுங்கிற மீனிங்கில் வரக்கூடியது, சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். முதல்ல நெகேஷன் அப்படின்னா என்ன? நெகேஷன் இதுக்கு சிம்பிள் இப்படி போடணும், சரியா. அந்த நெகேஷன், இந்த சிம்பிளை பார்த்தா நெகேஷன் அர்த்தம். அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது நெகேஷன் ஆஃப் ட்ரூ அப்படின்னா என்ன போடணும்னா ஃபால்ஸ். நெகேஷன் ஆஃப் ட்ரூன்னது ஃபால்ஸ். அதே மாதிரி நெகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் என்ன வரும்? நெகட்டிவ், நெகட்டிவ் ஆஃப் ஃபால்ஸ், அதாவது ட்ரூ. இவ்வளோதான் இந்த டாபிக். இதில் இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சால் போதும். நெகேஷன் ஆஃப் ட்ரூன்னா ஃபால்ஸ், நெகேஷன் ஆஃப் ஃபால்ஸ்னா ட்ரூ. இதுதான் நெகேஷன் உள்ளது. ரெண்டாவது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனில், அதாவது கன்ஜங்ஷனுடைய ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேட்டர் இது இந்த சிம்பிள் வெர்டிக்கலாக அண்டுங்கிற மீனிங் இல்லை. இதில் நாட்டுங்கிற மீனிங். இதுக்கு என்ன அர்த்தம்னா அண்டுன்னு அர்த்தம், அண்டுங்கிற மீனிங். இதுவும் அதுவும், ட்ரூவும் ஃபால்ஸும் அந்த மாதிரி, சரிங்களா. அப்போ கன்ஜங்ஷன்னா இந்த என்னது அண்டுங்கிற மீனிங். அதுக்கு உண்டான கன்ஜங்ஷனுடைய சிம்பிள் இந்த இன்வெர்டட் இது மாதிரி கேப்புன்னு கூட சொல்லலாம். அப்போ இதில் கன்ஜங்ஷனில் இதில் என்ன பண்ணணும்னா ட்ரூவும் ட்ரூ அண்ட் ட்ரூ இருக்கும்போது மட்டும் ட்ரூ போட்டால் போதும். இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மற்றெல்லாம் ஈஸியாக போயிடும். ட்ரூ அண்ட் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். மற்ற எல்லாமே ஃபால்ஸ். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நான் வச்சுங்க. கன்ஜங்ஷனில் ட்ரூ இருக்கிறத என்ன பண்ணணும்? ட்ரூ போடணும். மற்ற எப்படி மாற்றி வந்தாலும் சரி என்ன போட்டுறணும்? ஃபால்ஸ் போட்டுறணும். அப்போ கன்ஜங்ஷனில் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ. மற்ற எப்படி போட்டாலும் ட்ரூ போடணும். மற்ற எது வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபால்ஸுன்னு போட்டணும். அடுத்து டிஸ்ஜங்ஷன். டிஸ்ஜங்ஷன்னா ஆறுங்கிற மீனிங். அதுக்குண்டான சிம்பிள் இந்த சிம்பிள். டிஸ்ஜங்ஷனுக்கு ஆர் மீனிங் 6, அதுக்குண்டான சிம்பிள் வி மாதிரி, சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன போடணும்னா ஃபால்ஸு ஈக்குவல் டு ஃபால்ஸ். டிஸ்ஜங்ஷனுக்கு என்ன பண்ணணும்? ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. மற்ற எல்லாத்துக்கும் என்ன போடணும்? ட்ரூ போடணும், சரிங்களா. அப்போ டிஸ்ஜங்ஷன் அவ்வளோதான். அதாவது நெகேஷன் ஆஃப் ட்ரூனா ஃபால்ஸு, நெகேஷன் ஆஃப் ஃபால்ஸ்னா ட்ரூ. அடுத்து கன்ஜங்ஷன்னா அண்டுங்க மாதிரி, அதுக்குண்டான கேப்பு தான் சிம்பிள். ட்ரூ போடணும். மற்ற எல்லாமே ட்ரூ அண்ட் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, மற்ற எல்லாமே ஃபால்ஸ். டிஸ்ஜங்ஷனுக்கு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், மற்ற எல்லாமே அதுக்கு மாற்றி ட்ரூ. அடுத்து நாலாவது கண்டிஷனல். கண்டிஷனலுக்கு இந்த சிம்பிள் ஆரோ மாதிரி போடணும். கண்டிஷனல், சரிங்களா. இஃப் தென் அர்த்தம், சரிங்களா. இஃப் தென் அர்த்தம் கண்டிஷனல். இதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிஷனலுக்கு என்ன பண்ண போதோம்னா ட்ரூ கண்டிஷனல் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ட்ரூ கண்டிஷனல் இதுக்கு மீனிங் கண்டிஷனல். ட்ரூ கண்டிஷனல் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இதுக்கு என்ன போடணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ட்ரூ கண்டிஷனல் ஃபால்ஸ் மட்டும் ட்ரூ போடணும், மற்ற எல்லாமே ஃபால்ஸ் போடணும். எப்படி வந்தாலும் சரி ட்ரூ கண்டிஷனல் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இந்த ஒரு இது மட்டும் நான் வச்சுக்கிட்டா
சரிங்களா? இது ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ கண்டிஷன் கன்ஜெக்ஷனுக்கு, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸுங்கிறது டிஸ்ஜங்ஷனுக்கு. அடுத்து ட்ரூ கண்டிஷனல் ஃபால்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அடுத்து இதே மாதிரி தான் 5வது பை கண்டிஷனல். பை கண்டிஷனல்னால் அதுக்கு சிம்பிள் வந்து இஃப் ஒன் ஒன்லி இஃப்ங்கிற மாதிரி 2 பக்கம் ஆறாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா பை கண்டிஷனுக்கு ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இதுதான் முக்கியமானது. சரிங்களா? ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு சொன்னால் அது பை கண்டிஷன் உள்ள ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அடுத்து பை கண்டிஷனலுக்கு இதுதான் ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ பை கண்டிஷனலுக்கு. அடுத்து 6வது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு கேப்பை ஒரு பார் மாதிரி போடணும். சரிங்களா? இதுக்கு என்ன போட்டோமோ அப்படி ஆப்போசிட். சரிங்களா? இது இஓஆர்னு கூட சொல்லலாம், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அப்போ இதுக்கு வந்து ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ போட்டோம், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ போட்டோம்னா அப்படி மாற்றி சொல்லுங்கள். ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். சரிங்களா? எவ்வளோதான். இதனுடைய அப்படி மாற்றி போட்டோம்னா ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூ டு ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ போட்டுறோம். இங்கே ஃபால்ஸ் போட்டால் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அதுக்கு வந்து சிம்பிள் வி மாதிரி போட்டு மேலே ஒரு கேப் போடும். சரிங்களா? அப்போ நெகேஷன் என்னது? நாட் அப்படிங்கிற மீனிங். கன்ஜெக்ஷன்னா அண்டுங்கிற மீனிங். டிஸ்ஜங்ஷன்னா ஆறுங்கிற மீனிங். கண்டிஷனல்னா இஃப் தன்ங்கிற மீனிங். பை கண்டிஷனல்னா இஃப் ஒன் ஒன்லி இஃப்ங்கிற மீனிங். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படிங்கிறது. இதுக்கு என்னென்ன மட்டும் நான் வச்சா போதும்னா நெகேஷன் ஆஃப் ட்ரூனா ஃபால்ஸ்னு வச்சா போதும். நெகேஷன் ஆஃப் ஃபால்ஸ்னா ட்ரூ. இது மட்டும் தெரியும். நெகட்டிவ் ஆஃப் ட்ரூ ஃபால்ஸ், நெகட்டிவ் ஆஃப் ஃபால்ஸ் ட்ரூ. அப்புறம் கன்ஜெக்ஷனுக்கு ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூ அண்ட் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ. மற்ற எது வந்தாலும் ஃபால்ஸுன்னு போட்டணும். அது டிஸ்ஜங்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா ஃபால்ஸு ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸுன்னு போடணும். இது மட்டும் கரெக்டாக நான் வச்சுக்கிட்டா போதும், எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம், மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், மற்ற அதர்வைஸ் ட்ரூ. அடுத்து கண்டிஷனலுக்கு ட்ரூ கண்டிஷனல் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. அடுத்துக்கு பை கண்டிஷனலுக்கு ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, அடுத்து ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, மற்ற எல்லாமே ஃபால்ஸ், மற்ற எல்லாமே இதில் ஃபால்ஸ். இதை மட்டும் போட்டால் போதும். ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ போட்டோம்னா அதர்வைஸ் ஃபால்ஸ், அதர்வைஸ் ஃபால்ஸ். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் இது என்ன போட்டோமோ அப்படி நெகட்டிவ். அதாவது ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, இங்கே ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேவா? அதர்வைஸ் ட்ரூ, அதர்வைஸ் ட்ரூ. என்ன போட்டோமோ அதுக்கு அப்படியே மாற்றி இதை மட்டும் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரூத் டேபிளை ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போடலாம். 2 கேள்வி கேட்பாங்க, பெரிய கேள்வி கேட்டோம், சின்ன கேள்வி கேட்பாங்க. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கிட்டா ஒன்றுமே கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.